அனைத்து மைவி3 ஆட்ஸ் நண்பர்களுக்கு இந்த பதிவு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 யூடியூப் சேனல்கள் K2 ஃபோட்டோ எடுத்து போட்டு சக்தியானந்த் அவர்களுக்கு இன்றைக்கும் அடுத்த வாரம் திங்கட்கிழமையும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் பெயிலுக்கு என்கொயரி வருது கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க. நண்பர்களே, இது முழுக்க ஒரு பொய்யான தகவல். அந்த தகவலை யாருமே நம்பாதீங்க. இன்னும் 6 மாதத்துக்கு சக்தியானந்த் அவர்களுக்கு ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இந்த யூடியூப் சேனல்கள் மல்லு கட்டிட்டு சக்தியானந்த் இவர்கள் நேரில் சந்தித்து பேசின மாதிரி பேசிட்டு யூடியூப் சேனலில் பதிவிட்டுட்டு வராங்க. தயவுசெய்து நண்பர்களே, அது எதையும் நம்பாதீங்க. ஏன்னா சக்தியானந்த் அவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்காது. அவர் வீடியோவும் பேச மாட்டார் மக்களுக்காக. அவர்கிட்ட இப்போ கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு செலவழிச்சிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதுதான் நடந்துகிட்ருக்கு தினந்தோறும். மைவி3 ஆட்ஸ் நண்பர்கள் பற்றியோ இல்லை மைவி3 ஆட்ஸில் செத்து போகிற சாவை பற்றியோ அவர் கவலைப்படுறதா இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி கூட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இது ஒரு தொடர்கதையாக நடந்துகிட்ருக்கு மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ்க்கு. ஆனால் இதை பற்றி நம்ம பேசினா நம்ம யூடியூப் சேனலில் ஆளுக்கு கமெண்ட்ஸில் திட்டுறதும் பேசுகிறதும் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதை பற்றிலாம் நான் கவலைப்படுற போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசினாவே ஆளுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் திட்டுறதும் பேசுகிறதும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது இருக்கட்டும், அதை பற்றி நாங்கள் கவலைப்படுற மாதிரி கிடையாது. ஆந்திராவில், மகாராஷ்டிராவில், இன்னும் எத்தனையோ மாநிலத்தில் மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொழி திறலைனாலும் இந்த நிறுவனத்தை நம்பி காசை போட்டுட்டு இன்னமும் கஷ்டப்பட்டுருக்கிற மெம்பர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. தினந்தோறும் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் எத்தனையோ நண்பர்கள் பதிவிடுறாங்க. இந்தமாரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் சார், என்ன செய்கிறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், போராட்டம் மட்டும்தான் சொல்யூஷன். வேறு சொல்யூஷனே கிடையாது. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கேஸை சீக்கிரத்தில் முடிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. சக்தியானந்துக்கு வீடியோ போடுறதுக்கு தைரியம் கிடையாது. மக்களை சந்திக்கக்கூடிய தைரியமும் கிடையாது. சமீபத்தில் சக்தியானந்தை சந்தித்த ஒரு மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. சக்தியானந்தை போய் பார்த்து பேசுகிறப்ப, நீ யார், எனக்கு யாரும் தெரியாது, நீ எந்த பிரான்ச்சு, நீ எந்த ஊர், என்கிட்டலாம் பேசுகிறவளை வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, உன்னால் முடிஞ்சால் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக சக்தியானந்த் பேசினதா ஒரு மெம்பர்ஸ் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி குடும்பத்தை சீரழித்த சக்தியானந்த் அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு ஆதரவாக வீடியோ போட்டுட்ருக்காங்க ஒரு சில யூடியூப் சேனலில். முக்கியமாக வினோத் அவர்கள் இன்னும் மக்களுக்கு நல்ல விசேஷம் இருக்குது, நல்ல செய்தி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு மக்களை ஏமாற்றிட்டுருக்காரு வினோத். ஸோ நண்பர்களே, அதனால் நண்பர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். நம்ம காசு நம்ம கைக்கு திருப்பி கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஓரளவுக்காவது நிம்மதியாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னா வாழ முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கும் ஒவ்வொரு நண்பர்களும். ஒரு நல்ல நாள் வந்தால் குடும்பத்தை போய் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் எல்லாம் ஒவ்வொரு மெம்பர்ஸும் பல பேர் ஊரை விட்டு ஊர் போய் கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. நல்ல நண்பர்கள் எல்லோரும் யூடியூப் சேனலில் போடுற பதிவுகளை எதையும் நம்பி ஏமாறாதீங்க. அவனுங்க சொல்கிறது ஃபுல்லாக போய். ஆனால் இன்னும் ஒரு 6 மாதத்தில் கண்டிப்பாக இதற்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பாதீங்க. ஒன்று, இப்போ புதுசாக வந்திருக்கிற முதலமைச்சரை சந்தித்து இந்த கேஸ் தொடர்பாக நம்ம பேசலாம். யாராவது ஒரு நல்ல லாயரோ இல்லை நல்ல தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதிகளை வைத்து தான் முதலமைச்சர் பார்வைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போக முடியும். அப்படின்லாம் கொண்டு போக முடியவே முடியாது. ஸ்டார் ஃபவுண்டேஷன் போன்ற ஏமாத்து நிறுவனங்கள்
தொடர்ந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. நேற்று தினத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் மனநலம் பாதிக்கப்பட்டு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தருக்கும் வாய் வர்றதில்ல. சும்மா சக்தி சப்போர்ட் பண்ணிக்கின்னு பெயில் இப்போ வந்துட்டு எதுக்கு பொய்யான தகவல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நபர்கள்கிட்ட 1000 ரூபா வசூல் வீடியோ போட தைரியம் இருக்கா? 3-4 கோடி வீடியோ போட முடியுதா? ஃபர்ஸ்ட் அவனால இது ஒரு உண்மையான ஒரு வீடியோ போட துப்பு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் தொடர்ந்து தான் இருக்குது. நம்ம மக்களும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நண்பர்கள் எந்த ஒரு நிறுவனத்தை நம்பியோ எதை நம்பியோ உங்களுடைய காசை எடுத்துகிட்டு போய் போடவே போடாதீங்க. முடிந்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் காசை போடுறதோ இல்லை வட்டிக்கு விட்டு கூட சம்பாதிச்சிடலாம். ஆனால் இந்தமாரி நிறுவனத்தை நம்பி ஏமாந்து போய் போட்டு கடைசி வரைக்கும் அந்த காசு எங்கே போகுது, கொள்ளையடிச்சு அவனும் சாப்பிட்றானுங்க. அதான் நடக்குது கடைசி வரைக்கும். அதனால் நண்பர்களே, யாரும் எந்த நிறுவனத்தை நம்பி மறுபடியும் போய் குழியில் விழாதீங்க. முயன்ற வரை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க கூட பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கூட உழைச்ச காசை எடுத்துமே போடுங்க. அதுதான் நமக்கு சரி, அதுதான் நமக்கு பலன் கொடுக்கும். இந்த மாதிரி நிறுவனத்தை நம்பி ஏமாந்து எடுத்துன்னு போய் காசை போட்டு இன்றைக்கி வட்டி கட்டி சாகிறதுக்கு விட இருக்கிற காசை வச்சு நம்ம வாழலாம். அதுதான் உண்மை நண்பர்களே. அதனால் தயவுசெய்து இந்தமாரி நிறுவனத்தை நம்பி மீண்டும் மீண்டும் எந்த தவறு செய்யாதீங்க. யாராவது வந்து உங்களை மூளைச்செலவு செய்து இதை கட்டுங்க அதை கட்டுங்கன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பி போய் கட்டாதீங்க. இப்படி கட்டினீங்கன்னா இப்போ எப்படி இருக்கிற சூழ்நிலை அதே சூழ்நிலைக்கு தான் எல்லாருமே தள்ளப்படுவோம்.